ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ்க்கு வாங்க வாங்கன்னு சொல்லி தொடர்ந்து மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணதால் கால் பண்ணி வேறு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா ஒரு டைமாவது வீடியோ போடுங்கக்கா, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஃபைனலாக இன்றைக்கி நான் வீடியோவுக்கு வந்துட்டேன். நிறைய பேசணுன்னு தோணுது, ஒரு நாள் ஃபுல்லாக பேசணுன்னு தோணுது. ஆனால் நிறைய பேசினா எங்கே அழுதுறோமோ அப்படின்ட்டு தான் இவ்வளோ நாளாக வந்து இன்றைக்கி எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு நாளும் கடந்து போகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா, இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ட்டு அது ஒரு கனவு மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. அது நான் திரும்ப அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. அதுக்குள்ளே போனோன்னா நிறைய எமோஷனல் ஆவேன், அழுக ஆரம்பிச்சிருவேன். அது வந்து டக்குன்னு வெளியில் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் அதை மறக்கவும் முடியாது. அது ஒரு பெரிய வலி. கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன். இதனால தான் நான் வீடியோஸ்குள்ளே வராமலே இருந்தேன். ஏன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு கொஞ்சம் இடம் மாறி மாறி இருந்ததால் ஏதாவது கொஞ்சம் மனசு வந்து டைவெர்ட் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அதுலேருந்து வெளியில் வர முடியுமான்னு சொல்லிட்டு நானும் இந்த ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போது 1 மந்த்தாக ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனாலும் அதுலேருந்து வெளியில் வர முடியல. கண்டிப்பாக சீக்கிரமே வெளியில் வருவேன். பழைய வாசுகியாக உங்கள் கூட வந்து தொடர்ந்து நான் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பேசுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்றைக்கி நான் இந்த நிமிஷமே இப்படி வந்து பேச நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எப்படியாவது எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு வீடியோ பேசி போட்டுரும் நான் நினச்சிட்டே இருந்தேன். எங்கே நான் அழுதுறணும் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு மோட்டிவேஷனாக அதை வந்து அவங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாம் வந்து அழுது ரொம்ப ஒரு மாதிரி வந்து அது மனசு உடைஞ்ச மாதிரி ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப அழுதுறக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்கணுன்ட்டு தான் நான் வந்து இவ்வளோ நாள் பேசுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் 1 மந்த்துக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே வந்திருக்கேன். இதில் வந்து முக்கியமாக வந்து நான் ஏன் இன்றைக்கி பேசுகிறேன்னா, இன்றைக்கி நான் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே முக்கியமாக, அதாவது கடவுள் வந்து நான் இந்த சூழ்நிலை கடவுளை பற்றி நான் பேசியாகணும். நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டம் வந்துட்டால் கடவுளை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, கும்பிடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான கஷ்டமான விஷயங்கள் நடக்கும்போது எல்லாரை பற்றி புரிஞ்சிக்க முடியும்ல. யார் நமக்காக உண்மையாக இருக்கா, இல்லை யார் எப்படி இருக்கா, நமக்காக யார் ஓடி வரா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து என் லைஃப்பில் இல்லை, யார் லைஃப்லையும் வரவும் கூடாது. எனக்கு ஆனால் வந்திருக்கு. இதில் நிறைய நல்ல மனிதர்களை வந்து நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, முக்கியமாக நீங்களும் சரி. அதாவது இது ஒரு யூடியூப் சேனலு, நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறோம், அப்படியே லைக் பண்ணிட்டு போகிறோம், ஷேர் பண்ணிட்டு போகிறோம், அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த ஒரு தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு 7-8 நாள் கழித்து தான் அவங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஒரு அழுகை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளுடைய ரத்த சம்மந்தப்பட்ட சொந்த பந்தம், இல்லை என்னுடைய வீட்டுக்காரு, ஒரு உறவு முறைகள் வந்து அவங்க வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. யாருன்னே தெரியாது, ஜஸ்ட் நம்ம ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறோம், லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், அப்படியே போகாமல் எனக்காக இவ்வளோ பேர் வந்து டெய்லி ப்ரே பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உண்மையாங்க, இதுக்கெலாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. அதாவது ஜஸ்ட் இது ஒரு யூடியூப்லாம் இல்லை, நம்ம சொந்த பந்தம் மாதிரியே இவங்களும் வந்து நம்மளுடைய ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆளுமே ப்ரே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஏசப்பா வந்து தொடர்ந்து கும்பிடுங்க, அல்லாவை வந்து உங்களுக்காக நான் வந்து மசூதி போயிட்டு வந்து நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், முருகனுக்காக நான் வந்து நீங்கள் சரியாக வந்துட்டு விரதம் இருந்துகிட்ருக்கேன், முருகனை நம்புங்க, அம்மனை நம்புங்க, சிவபெருமானை நம்புங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா கடவுளுமே எல்லா மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து அதில்
கமெண்ட்ஸ் பண்ணது நான் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறமா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ப்ரே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும்போது, சத்தியமாக நான் என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இது வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியாது. கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். நான் வந்து அதை யூடியூப் வீடியோஸ் மூலமாக தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதுதான். ஸோ எனக்காக ப்ரே பண்ண என்னுடைய கூட பிறக்காத சகோதரர் சகோதரி அது மட்டும் இல்லை, என்னை பெற்றெடுக்காத நிறைய பெரியவங்க, அம்மா என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, நான் 56 வயசு 60 வயசு நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுன்னு சொன்ன பெரியவங்க அவ்வளோ பேர், எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய பெரிய பெரிய நன்றிங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா நான் நன்றி சொல்ல வேண்டியது நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே சொல்லணும்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். அதனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் அப்படி பேசிடுறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அன்றைக்கி நான் விழுந்த உடனே ப்ளீடிங் ரொம்ப, என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாமே சொல்லியிருப்பார். ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகிட்டு, நான் எப்போதும் காமிக்கிற ஹாஸ்பிட்டல் போனதுமே அவங்க அங்கேயே வந்து பேபி இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அம்மா உயிரை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக இங்கே எதுவுமே பண்ண முடியாது, இங்கே எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை, பிளட்டு அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகிடும், டைம் அதிகமாக எடுக்கும்னு சொல்லிட்டு என்னை மெடிக்கல் காலேஜுக்கு, அதாவது அரியலூர் மெடிக்கல் காலேஜுக்கு மாற்றினாங்க. உண்மையாங்க நான் வந்து இது வரைக்கும் ஜிஹெச்சில் போய் எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் எதுவுமே எடுத்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கு. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறேன்னா, அரியலூர் மெடிக்கல் காலேஜ் ஒரு பெரிய, அது ஒரு கோவில் தான் சொல்ல முடியும். நான் அதுக்கப்புறம் கூட போனேன். அது போகும்போதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தமே ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த சிஸ்டர்ஸ், நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. நான் இருந்த 10 நாளுமே கிட்டத்தட்ட ஐசியில் 6-7 நாள் கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு கவனிப்பாக பார்த்துக்கிட்டாங்க. சத்தியமாக இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படிலாம் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு உண்மையாக தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் கூட அப்படி பார்த்துக்க மாட்டாங்க பக்கத்தில் இருந்து. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு கவனிப்பாக சூப்பராக அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களாம் இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அவங்க எல்லாருமே டாக்டர், சிஸ்டர்ஸ், நர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேங்க, எனக்காக வந்து பிளட்டு டொனேட் பண்ண முக்கியமாக என்னுடைய ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க நேம்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் நான் சொல்லி ஆகணும். என்னுடைய நாத்தனார் பையன் தான், அவங்க பேர் கண்ணன். அப்புறம் பிரேம் கொடுத்தான் பிளட்டு. அதுக்கப்புறம் நம்ம எங்கள் ஊரில் இருந்து கார்த்திக் சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து லைஃப்பில் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன்னா அடுத்த செகண்டில் வந்து என்ன நடக்குன்னே தெரியாமல் இருந்தது. எல்லாருமே வந்து எனக்கு நான் உயிரோட வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 3 to 4 days வரைக்குமே எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் எனக்கும் தெரியல, நான் உள்ளே போகும்போது தான் லைஃப் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஏன்னா நான் சிசேரியனுக்கு உள்ளே போகும்போது டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னது, நீங்கள் வெளியில் வருவீங்களாலாம் தெரியாது, குழந்தை எடுக்கும்போது எதுவுமே ஆகலாம், கர்ப்பப்பை எடுக்கலாம், உயிரே கூட இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது நான் ஒன்று தான் நினச்சேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் முருகரை விழுந்து விழுந்து கும்பிடுவேன். அதுமாரி சிவனையும் முருகரையும் நினச்சிக்கிட்டேன். அதாவது என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பறிச்சிட்டிங்க, என் பிள்ளைய எடுத்துட்டிங்க, இதுவே நான் எப்படி வந்து இருந்து மீண்டு வரப்போகிறேங்கிறது தெரியல. என்னுடைய ஹஸ்பண்டு அவருக்காகவும் என்னுடைய பிள்ளைக்காகவுமாவது நான் வந்து இருக்கணும், இல்லை என் உயிரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சிட்டு நான் உள்ளே போனேன். ஆனால் என்னவோங்க, நான் வந்து பொழைச்சி வந்தது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ஒரு நாளுமே டைம் கொடுத்துட்டே இருந்தாங்க. 24 hours போகணும், 48 hours போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லும்போதெல்லாம் என்னோட சொந்த பந்தம், முக்கியமாக எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப துடிச்சு போய் ஹாஸ்பிட்டல் முன்னாடியே ரொம்ப அழுதுட்டு, நான் வீட்டுக்கு வர வரைக்குமே அவங்க வீட்டுக்கே வரல, அங்கேயே தான் இருந்துட்டு இருந்தாங்க. மழை வெயில் எதுவுமே வந்து பார்க்காம காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்கேயே இருந்து, எல்லா சொந்த பந்தமுமே சரி டெய்லி யாரோ வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக இருப்பாங்க, உள்ளே விடலைனா கூட ஹாஸ்பிட்டல் வாசல்லே நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அது எல்லாருமே நான் மீண்டு வந்தால் போதும் அப்படின்னு தான் நினச்சாங்க. அந்த உயிர் போனாலும் எப்படியாவது வாசிக்கு மீண்டு வந்துட்டால் போதும், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்களாம் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஃபைனலாக நான் மீண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இப்போ ஒரு பெரிய இப்போ மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன். இதையும் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்ச் மாதிரி தான். லைஃப்பில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஓடிட்டே இருப்போம்.
அதேமாரி ஜஸ்ட்டு ஆக்சிடென்ட் மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு என் லைஃப்பில். இதில் இருந்து நான் மீண்டு வரணும், மீண்டு வருவேன். அந்த ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா என்னுடைய பாப்பாவுக்காகவும் என்னுடைய வீட்டுக்காருக்காகவும், முக்கியமாக எங்கள் அண்ணனும் இல்லை, எங்கள் அக்காவும் இல்லை. அவங்க எல்லாருமே என்ன அம்மா இருக்காங்க, அண்ணன் ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க, அண்ணி அண்ணன் பசங்க இருக்காங்க, அக்கா பையன் இருக்கான். ஸோ எல்லாருக்காகவும் நான் வாழ்ந்தாகணும்ல. அதனால் கண்டிப்பாக இதில் நான் மீண்டு வருவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்க்கலாம். அதுதான் கொஞ்சம் இன்னிலேருந்து என்ன பண்ணலாம். ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கே தெரியும், என்னுடைய வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். எந்த ஒரு இது இருந்தாலும் நான் வந்து வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எல்லாமே மறந்து போயிடுவேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் மறந்து போயிடுவேன், அதுக்குள்ளே போயிடுவேன். அதனால் இன்றைக்கி ரொம்ப யோசித்தது வந்து என்னென்னா, நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறது நம்ம பிஸ்னஸ் மட்டும்தான், அந்த வீடியோஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஃபைனலாக இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுக்கலாம், நம்மளே வந்து பிஸியாக வச்சுக்கலாம். எதுவுமே வந்து யோசிக்கிற அளவுக்கு டைம் எதுவுமே இருந்தால் தானே யோசிப்போம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் நம்மளை பிஸியாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோஸ்குள்ளே வந்தேன். அவரும் வந்து ஒரு வாரமாக ஒரு வீடியோ கூட, ஒரு ஷார்ட்ஸாவது கூட எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். எனக்கு என்னென்னா உண்மையாக மனதைரியம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நானே எங்கள் அம்மா வீட்டில் வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் வீடியோக்குள்ளே வந்து பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான் நீங்கள் எல்லோரும். இங்கே அழுதுறோணும் இல்லை இந்த மாதிரியான விஷயத்தால் தான் நான் வந்து பேச முடியாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கால் பண்ணியே வந்து தயவு செஞ்சு ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொடுங்க, எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்காங்க, உங்கள் ஃபேஸை நாங்கள் பார்க்கணும், உங்களுக்காக நாங்கள் டெய்லி ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ரொம்ப நேரம் பேசலாம் கூட ஒரு 2 நிமிஷம் பேசியாவது கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி அவங்க இன்றைக்கி ரொம்ப அழுது சொல்லும்போது தான் சரி, இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுக்கணும், நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டா தான் இதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, இது ஏதோ பேசுகிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சரி, என்னுடைய சொந்த பந்தம் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். முக்கியமாக இதில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. என் வீட்டுக்கார் கூட சொன்னார், என் மேலாம் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ட்டு. உண்மையாக அப்படிலாம் கிடையாதுங்க. என்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் என்னுடைய வீட்டுக்கார் தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கி தான் என்னுடைய வீட்டுக்கார் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் மீட் பண்ணது. நாங்கள் லவ் மேரேஜ். அன்றைக்கி தான் ஒரு 4 வருஷம் பார்க்காமலே லவ் பண்ணி எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கி அவங்க வந்து அன்றைக்கி தான் நான் மீட் பண்ணேன். அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணதே எங்கள் அப்பாவுக்கு பதிலாக எங்கள் அப்பா வந்து இவர் தான் விட்டுட்டு போயிருக்காருங்கிற மாதிரி நான் அன்றைக்கி நினச்சேன். இன்னைய வரைக்குமே எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல் நான் அவ்வளோ ஒரு அழகாக பார்த்துட்ருக்காரு. நான் ரொம்ப லக்கி தான். அவ்வளோ ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். எந்தவித ஒரு சின்ன டிஸ்டர்ப் கூட பண்ணாமல் கிட்டத்தட்ட எங்களுடைய லைஃப் வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் மேரேஜ் பண்ணி. இது வரைக்குமே நல்லா போயிட்டுருக்கு. நான் கூட ரொம்ப கோவப்படுவேன், அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் நான் சொன்னேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லை, கொஞ்சம் என் மேலே இருக்கிற பாசம் அக்கறையால் கூட அப்படி நினச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னேன். அதனால் அவர் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, கடவுளை முக்கியமாக சொல்லி ஆகணும். நான் வந்து எல்லாருமே வந்து பார்க்க வந்தவங்க எல்லாருமே என்ன தெரியுமாங்க சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயந்தான், நீ கடவுளை விழுந்து விழுந்து கும்பிட்ட, உன்னை கைவிட்டுட்டாரு, முருகரை வந்து முருகரே கதின்னு நினச்ச, மாசமாக இருக்கும்போதெல்லாம் வந்து நானும் அந்த கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டி நான் விரதம் இருக்கலை. அவர் போன வீடியோவில் ஏதோ சம்திங் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, விரதம் இருந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த வருஷம் இல்லாமல் போன வருஷம் நான் விரதம் இருந்தேன், எனக்கு பையன் வேணும்னு சொல்லிட்டு. நான் விரதம் இருந்த அடுத்த ஒரு சில மாதத்துலேயே தான் நான் கன்சீவ் ஆனது. இந்த வருஷம் நான் விரதம் இருக்கல. கோவிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், சூர சம்ஹாரம் பார்த்தேன், அதெல்லாம் பண்ணேன். அதுதான் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோ கோவிலுக்கு போனேன், அவ்வளோ விரதம் இருந்தேன், இன்னைக்கு எல்லா கடவுளும் என்ன பண்ணுச்சுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கடவுள் இருக்கிறதால தான் நீ வந்து மீண்டு வந்திருக்க, உனக்கு வர வேண்டிய ஆபத்து, உன் உயிருக்கு வர வேண்டிய ஆபத்து கடவுள் அந்த குழந்தையாக கொடுத்து 8 மாதத்தில் அந்த மாதிரி வந்து ஆகணும்னு இருந்திருக்கு, நீ மீண்டு வந்ததே போதும், நீ கும்பிட்ட சாமி கைவிடலைன்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய வீட்டுக்காரர் தான் சொல்கிறாரு, கடவுள்லாம் இருக்காங்க, நீ வந்து எதுவும் இல்லை அப்படிலாம் எதுவும் யோசிக்காத, நீ இன்னைக்கு இருக்கன்னா அவங்களுடைய செயலெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம குழந்தை போனாலும் நீ இன்னைக்கு என் முன்னாடி இருக்க, எனக்கு அது போதும், அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நீ பிழைக்கவே மாட்டேன்னு சொல்லி பிளட்டு வந்து கண்டினியூஸாக எனக்கு ஒரு 5 to அதாவது 6 நாள் கிட்டே எனக்கு கண்டினியூஸாக பிளட் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. பிளட்டு வந்து ஏறவே இல்லை சுத்தமாக. அந்த 6 நாளுமே ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு இருந்தேன். நீ இன்றைக்கி மீண்டு வந்திருக்கிறதே கடவுளால் தான், கடவுளை கோவப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய மன வருத்தம் இருக்குது. என்னென்னா முருகர், சிவன், எனக்கு
குலதெய்வம் யாரும் வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்பினேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன் லைஃப்பில் நடக்கணும், நம்ம அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணணும், அப்படி என்ன தப்பு பண்ணணும், தெரிஞ்சு யாருக்கு எதுவும் பண்ணலையே, ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும், நல்லா தானே லைஃப் போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லா தானே இருந்தது, ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும், இதுக்கான காரணம் என்ன, அப்படி என்ன நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது அது டெய்லி எனக்குள்ளே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன் கடவுள் இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. ஏன்னா என்னால் வந்து சாமியே கும்பிட முடியல. பூஜை ரூம்குள்ளே போனாலே அவ்வளோ ஒரு அழுகழுகையாக வருது. எங்கேயாவது நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து முருகருடைய ஏதாவது ஒன்று படித்தாலோ இல்லை எது நடந்தாலும் சரி, டக்குன்னு நமக்கு பிடிச்ச அந்த முருகர் சிவபெருமான் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அழுக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும், இது எல்லாமே ஒரு கனவாக இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது நிஜம்தான், இதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை எப்படி நான் இதுலேருந்து மீண்டு வரப்போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். அது என்னென்னா ஒரு நேரம் நல்லா இருக்கேன், ஒரு நேரம் கோவப்படுறேன், ஒரு நேரம் நான் எப்படி என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இன்னிலேருந்து, அதாவது இந்த கிழமையிலேருந்து இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணும், பழைய மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை டைவெர்ட் பண்ணி எல்லாத்தையும் மறக்க முடியாது, இருந்தால் வந்து வெளியில் வரணும், நமக்காக எல்லோரும் இருக்காங்க, அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே சரி பண்ணிக்க பார்க்குறேன். அம்மா வீட்டில் போய் இப்போ ஒரு 10 நாள் இருந்தால் அண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கேயும் வந்து நான் ரொம்ப யோசிச்சாங்க, போக வேணாம், அண்ணன் இல்லை, அண்ணன் இல்லாமல் அங்கே போவோம், அண்ணனுடைய ஞாபகமும் குழந்தையோட ஞாபகமும் என்னை ரொம்ப வந்து வாட்டி வதச்சிருமோன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு அமைதியாக ரிலாக்ஸாக இருந்தது. அங்கே என்னென்னா எங்கள் அண்ணி எல்லாருமே அண்ணன் இருக்காங்கங்கிற மாதிரி அண்ணன் கூடவே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே இருந்ததால் என்னால் இருக்க முடிஞ்சுது. கொஞ்சம் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது. அதை நேற்று தான் வந்தேன். சரி, அதான் இந்த டைமில் டக்கு நம்ம வீடியோ எடுத்துடலாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம மனசு எப்போ எப்படி இருக்குன்னு தெரியாதுன்ட்டு தான் இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாம் நிறைய ப்ராடக்ட்டுக்கான என்னென்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காஸ்மெட்டிக்ஸில் எல்லாமே வந்து நிறைய கோர்ஸ் முடித்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் சரி, அது எல்லாமே மூவ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமா ஒரு ஒரு ப்ராடக்டாக இதுக்கப்புறம் அதை நோக்கி போகலாம், அதுலேருந்து தான் நம்ம வெளியில் வர முடியுன்ட்டு நானும் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கேன். வேறு என்ன பேசுறது எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். என்னுடைய ஹெல்த் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்கும், ஏன்னா அது சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுத்ததால் கொஞ்சம் பெயின் இருக்குது. அது எல்லாமே போக போக சரியாயிடும். மனசளவில் இருக்கிற வலி தான் எப்போ போகும்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து நான் திரும்ப திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்காக இவ்வளோ பேர் வந்து ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த 2025 பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் எல்லாமே ஒரு கஷ்டகாலமாக அமைஞ்சிருச்சு. அது எப்படின்னா, ஒரு சில பாசிட்டிவான விஷயம் நடந்தாலும் நெகட்டிவான விஷயம் மெயினாக வந்து என்னுடைய குடும்பத்தோட மொத்த ஆணி வேறு என்னுடைய அண்ணன் தான். அண்ணனும் வந்து இந்த 2025 ஜூனில் தான் இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி மே மாதம் வந்து என்னுடைய பெரிய அக்கா இறந்தாங்க. அப்புறம் இப்போ நவம்பரில் வந்து தம்பி இந்த மாதிரி போயிட்டான். அதுக்கு முன்னாடி நான் கன்சீவ் ஆனது, நம்ம பிஸ்னஸ்க்காக இடம் வாங்கினது எல்லாம் ஒரு சில நல்ல விஷயம் இருந்தாலும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி எல்லாமே போனது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து பிரேமோட அம்மா அவங்க ஒரு அக்கா, மொத்தம் எனக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன். இப்போ அவங்க 3 பேருமே இல்லை, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். 4 பேர் இருந்தோம். அது இல்லாமல் எங்கள் மாமா பசங்க 2 பொண்ணுங்க, அவங்க மொத்தம் நாங்கள் வந்து 6 பேராக வந்து வளர்ந்தோம். 6 பேராக வளர்ந்த இடத்துல இன்றைக்கி அவங்களாம் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு வேறு வேறு ஊரில் இருக்காங்க, எங்கள் மாமா பொண்ணுங்க. ஆனால் நாங்கள் 4 பேர்த்தில் வந்து 3 பேருமே போயிட்டாங்க. அக்கா 26 வயசில் இருந்தாங்க. பெரிய அக்கா வந்து அவங்களுக்கு இப்போ 43 வயசு தான் நடந்துட்டு இருந்தது. அண்ணனும் வந்து 36 வயசு. அதுதான் இப்போ அவங்க 3 பேருமே இல்லை. இன்றைக்கி நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்கள் குடும்பத்தில் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை என்னுடைய உயிர் இந்த நவம்பரில் வந்து போகணுன்னு கூட இருந்திருக்கலாம். அதனால் கூட மேபி கடவுள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு உயிர் போகணுங்கிறதுக்காக கூட சிவருத்ரனை என் வயிற்றில் வந்து உருவாக்கி கொண்டு போயிருக்கலாம். பார்க்கலாம், காலங்கள் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா என்னுடைய பொக்கிஷம், நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த என்னுடைய தெய்வன் கூட சொல்லலாம், சிவருத்ரன் வந்து எங்களை விட்டுட்டு போனாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு காரணத்தை வந்து கடவுள் கூடிய சீக்கிரமே வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துவார். காலம் போட்டு கொஞ்ச நாள், 1 வருஷமா 2 வருஷமா போகட்டும், என்ன நடக்குன்னு பார்க்கலாமே. ஏன்னா நம்ம என்ன நினச்சாலும் விதின்னு ஒன்று இருக்குது.
இதுபடி தான் அது நடக்கும். அதனால நான் உணர்ந்துட்டேன். எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் நடக்கணுன்ட்டு நம்ம லைஃப்பில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நடந்துட்டு வருது. இனி என்னெல்லாம் வரப்போகுது என்னன்னு தெரியல. இந்த வருஷம் முடிய போகுது டிசம்பர். ஸோ இந்த 2026 இதுக்கப்புறமாவது லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. எல்லாருமே போயிட்டாங்க. முக்கியமாக எங்கள் அண்ணன் போனது, அதுலேருந்து மீள முடியாமல் இருந்த எங்களுக்கு, நான் கன்சீவ் ஆனதும் அவங்களே வந்து பிறப்பாங்கங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. அதுவும் இன்னைக்கு வந்து அப்படியே போயிடுச்சு. அவங்களே அந்த குழந்தையும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி எனக்காக அதை நான் பொழைச்சி வரணும்னு நீங்கள் ப்ரே பண்ண மாதிரியே ஒரு சில பேர் வந்து நான் நிறைய பேரை விட்டுருக்கலாம். ஏன்னா இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டது, எனக்காக கஷ்டப்பட்டது ஒரு சில ஜீவன்லாம் இருக்காங்க. என்னுடைய சொந்த பந்தம் எல்லாருமே. அதை நான் பொதுவாக சொந்த பந்தம்னு சொன்னால் கூட ஒரு சில பேரை சொல்லி ஆகணும். இங்கே அம்பிகா வில்லேஜ் பேபிஸில் பார்த்துருப்பீங்க. என் ஹாஸ்பிட்டல்லவே என் கூடவே இருந்து என்னுடைய நாத்தனார் தான் அவங்களும் வேணும் பங்காளியில். அவங்களே என்னை அந்த 10 நாளுமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப கவனிச்சிக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டாங்க. நான் கன்சீவாக இருக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த வலியை. அன்றைக்கி ரெக்கவராக இன்றைக்கி நான் அப்படி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் மெயின் அவங்களும். அப்புறம் முக்கியமாக ராஜேஷ், அவனே என்னுடைய வீட்டுக்காருடைய மாமா பையன்தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் அவனும் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கேயுமே போகவே இல்லை. என்ன வேணுமோ அட்டன் டைமில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, பிரேமும் அதே மாதிரி எனக்காக ப்ளட்லாம் கொடுத்து, அவன் வந்து நான் வளர்த்தவன், அதனால் அவன் செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஸோ மற்றவங்கெல்லாம் பண்ணுறதுல அது யோசிப்பாங்கல்ல, அதனால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய சின்னத்தை, பெரியத்தை, என்னுடைய சின்னத்தை பசங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு அன்பாக பாசமாக என் ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காருடைய மாமா பொண்ணு பத்மா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு எனக்காக கண் முழிச்சேன், பக்கத்துலேயே இருந்தே நான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. விவேக், அப்புறம் என்னுடைய அம்மா, எங்கள் அண்ணி, அண்ணன் பசங்க, இப்படி சொல்லணும் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே வந்து அங்கே எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அங்கே வாசல்லே இருந்தாங்க. அம்மாலாம் ஒரு வாரம் வரைக்கும் அங்கேருந்து போகவே இல்லை. எங்கள் அத்தையும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இது வழியாக இருந்தது. ஆனால் என்னை மீட்டு கொண்டு வரணும்னு எல்லாருமே நினச்சாங்க. அந்த உயிரை தான் காப்பாற்ற முடியல, வாசுகியாவது எப்படியோ மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ எனக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நான் பேசணுன்ட்டு வந்து நிறைய பேசிகிட்டே இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், அந்தளவுக்கு விஷயம் இருக்குது. இருந்தாலும் ஓகே, இது பெரிய வீடியோவாக இருக்கும், அதனால உங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் என்னை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ஃபைனலாக வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.